ஆனால் ஆச்சாரியரே, செல்யூக்கஸின் இப்படிப்பட்ட செயலுக்கு பிறகு தனானந்தன் ஏன் மறைத்து வைத்திருக்கிறார்? அவர்கள் அரசியல் விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சக்தி வாய்ந்த மகத அரசரின் கண் பார்வையிலேயே இருக்கும் ஒரு விலை உயர்ந்த வைரமானது திருடு போய்விட்டது என்ற விஷயம் செல்யூக்கஸ் நிக்கேட்டருக்கு தெரிய வந்துவிட்டார். செல்யூக்கஸை பொறுத்தவரை மகத அரசன் தனானந்தனை பலவீனமாகத்தான் பார்ப்பான். அப்படி அவன் பார்ப்பதை தனானந்தன் ஒருபோதும் விரும்ப மாட்டான். ஆனால் ஆச்சாரியரே, இதனால் செல்யூக்கஸுக்குத்தானே லாபம்? அவன் மிக எளிதாக வைரத்தை எடுத்துச் சென்று விடுவான். இல்லை, அவன் நிச்சயமாக அந்த வைரத்தை தனானந்தனிடம் திருப்பித் தருவான். என்ன ஆச்சாரியரே, எனக்கு எதுவுமே புரியவில்லை. நீங்கள் தான் அந்த வைரத்தை செல்யூக்கஸை அடைய வைத்தீர்கள். அப்பொழுதுதான் செல்யூக்கஸுக்கும் தனானந்தனுக்கும் விரிசல் ஏற்படும் என்றீர்கள். ஆனால் இப்பொழுது செல்யூக்கஸ் தனானந்தனிடம் வைரத்தை ஒப்படைத்து விட்டால் அவர்கள் நடுவில் எப்படி விரிசல் உண்டாகும் ஆச்சாரியரே? அவர்கள் நட்பை எப்படி உடைக்க முடியும்? நிச்சயமாக உடையும். ஏனென்றால் இருவரின் பலவீனமும் ஒன்றுதான், அவர்களது பேராசை. மேலும் இந்த சூழலில் இவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் அரசியல் விளையாட்டில் எதிராளியின் மீது அழுத்தத்தை உண்டாக்க இருவரும் கடுமையாக முயற்சித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்நிலையில் தனானந்தனின் சிம்மாசனத்தில் இருந்த அந்த வைரம் காணாமல் போய்விடுகிறது. திருடப்பட்ட அந்த வைரத்தை செல்யூக்கஸ் தனானந்தனிடம் திருப்பி அளிக்கிறான். அப்படி செய்கையில் அவன் தனானந்தனை கடன்பட்டவனாக்குகிறான். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு இருக்கும் பெரிய மனதையும் சக்தியையும் நிச்சயம் அவன் வெளிப்படுத்த முயற்சிப்பான். மேலும் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக்குவான். எந்த வைரத்தை நீ விலைமதிப்பில்லாததாக எண்ணினாயோ, எந்த வைரத்தை நீ உன் சிம்மாசனத்தில் பதித்தாயோ, என்னை பொறுத்தவரையில் அது ஒன்றுமே இல்லை என்பான். அதனால் இதை நீயே வைத்துக் கொள்ளின்பான். அவன் தனானந்தனை பலவீனமானவனாக காட்டுவான். அவ்வாறு அவன் காட்டும்போது அவன் பலத்தையும் வெளிப்படுத்துவான். இதுதான் மகதத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அவன் செய்யும் முதல் சூழ்ச்சி. இந்த வைரத்தின் காரணத்தால் இருவருக்கும் இடையில் வெறுப்பு நிச்சயம் உருவாகும். உண்மையிலேயே இந்த வைரம் செல்யூக்கஸ் தனானந்தன் இருவரையும் விட நமக்குத்தான் விலை உயர்ந்தது. பாரத நாட்டிற்காக நாம் காணும் கனவை நிறைவேற்ற இந்த வைரம் பயன்பட போகிறது என்று நிரூபணமாகிவிட்டது. தாயே, துக்கத்தில் இருக்கும் தாயின் பாவனைக்கும் தனானந்தனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வந்திருக்கும் விசேஷ விருந்தாளிகளுக்கு முன்பு ஆண் பெண் என்று அடிமைகளை அறிமுகப்படுத்துவதுதான் அவனுக்கு மிக முக்கியம். ஆனால் தாயே, இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு ராணி அல்லவா? ராணியாக இருந்தேன். ஆனால் இங்கிருப்பது ஒரு மகாராஜா தான். அவர் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். இங்கு நாம் அனைவருமே அவனுடைய அடிமைகள்தான். உன்னுடைய மனதில் எனக்காக அநேக கேள்விகள் இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு நேரம், இடம் இரண்டுமே உசிதமாக இல்லை. ஆஹா, மிகவும் அழகு. பார்க்கவே அழகாக இருக்கிறது. மகதத்தின் அழகில் நான் என்னை மறந்து விடுவதற்கு முன்பாக சில விஷயத்தை கூறிவிடுகிறேன். நான் இங்கு வந்ததின் லட்சியமே எனக்கும் மகத அரசருக்கும் நட்பு வலுப்பெற வேண்டும் என்றுதான். அதனால்தான் நான் என்னுடைய சேனையில் ஒரு பகுதியை உங்களுடைய நாட்டில் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தேவைப்படும் போது நான் உங்களுக்கு உதவி செய்யவும் முடியும், எதிரிகளிடமிருந்து காப்பாற்றவும் முடியும்.
நீங்கள் எங்களை காப்பாற்றுவீர்களா? மகத சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவீர்களா? சற்று பொறுங்கள். வைபவ் சிங், செல்யூக்கஸ் நமக்கு நட்புறவுக்காக கை கொடுப்பதாக இப்போது கூறுகிறார். அதற்கு பதிலாக நீ மகதத்தின் சார்பில் அவருக்கு கை கொடுக்க விரும்புகிறாயா? ஆம் மகாராஜா. இதெல்லாம் என்ன? எதற்காக இப்படி? நான் கூறினேன் அல்லவா அதற்காக. இவன் நான் கூறியபடி இவ்வாறு செய்ததற்கு காரணம், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக்க விரும்பினேன். அதாவது என்னுடைய சேனை, என்னுடைய மக்கள், என்னுடைய நம்பிக்கைக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று காட்ட விரும்பினேன். நான் கூறிய ஒரு சொல்லிற்காக என்னுடைய அதிகாரி அவனுடைய கையை வெட்டி உங்களுக்கு தந்து விட்டான். சற்று யோசியுங்கள். என்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று ஒன்று நேர்ந்தால் இவர்கள் அனைவரும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பார்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை. ஆமாம், உங்கள் மக்கள், அவர்கள் உங்களுக்காக இவ்வாறு செய்வார்களா செல்யூக்கஸ்? உங்களது மௌனமே பதில் கூறிவிட்டது செல்யூக்கஸ். ஆகையால் இப்பொழுது நான் என்ன கூறுகிறேன் என்றால், எனக்கோ அல்லது இந்த மகத ராஜ்யத்திற்கோ உங்கள் சேனையின் உதவி என்றும் தேவைப்படாது. அப்படி ஒரு நிலைமையும் எங்களுக்கு வராது. ஆஹா, விஷயத்தை புரிய வைத்த தன்மை மிக அற்புதம். இப்போது என்னுடைய முறை. நான் மகத அரசருக்கு ஒரு பரிசு அளிக்க விரும்புகிறேன். இது வேண்டும் என்பதற்காகத்தானே நீங்கள் என்னோடு இந்த விளையாட்டு விளையாடினீர்கள். இதை பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நான் தூக்கி எறிந்த கல்தானே இது. இவருக்கு எப்படி இது கிடைத்தது? ஆச்சாரியர் சாணக்கியரே, இந்த வீரபத்ரனின் தாய் எங்கு சென்றார்? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் தாயை பற்றி நிச்சயம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். எங்கு சென்றாரோ தெரியவில்லையே. நீயா? எங்கு? நீ ஏன் இங்கு வந்திருக்கிறாய்? அரண்மனை முழுவதும் அவரது விருந்தாளியை வரவேற்பதில் முனைந்திருக்கின்றார்கள். ஆனால் நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உங்களுக்கு நான் பதிலளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் கடமை என்னவென்பது எனக்கு நன்றாக தெரியும். ராஜகுமாரி, உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா? நேற்று இரவு நீங்கள் பார்த்தது சந்திரகுப்தனை தானா? இதோ சைத்தானின் பெயரை நீ கூறியதுமே சைத்தான் உடனே வந்து விட்டது. நேற்று இரவு நீ சரியாக உறங்கவில்லை என்று தோன்றுகிறதே சந்திரகுப்தா? இல்லையே, நேற்றிரவு நான் நிம்மதியாக உறங்கினேன் ராஜகுமாரி. என்னை பற்றி கவலைப்பட்டதற்கு உங்களுக்கு நன்றி. நீ பெரிய பாக்கியசாலிதான்.
நன்றாக உறங்க முடிந்தது. ஆனால் நான் இரவு முழுவதும் ஒரு திருடனை தேடிக்கொண்டிருந்தேன். எவருக்கும் தெரியாமல் அவன் அரண்மனைக்குள் வந்தான். ஆம், அவன் இரவு முழுவதும் அரண்மனையிலேயே சுற்றிக் கொண்டிருந்தான். ராஜகுமாரி துர்தராவி அவனை தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் அவனுடைய கால் கைகளில் மண் இருந்தது. அந்த திருடன் மிகவும் புத்திசாலி என்று நான் நினைக்கின்றேன். இத்தனை கவலையான நிலைமையில் நீ எவ்வாறு அமைதியுடன் இருக்கின்றாய் சந்திரகுப்தா? ராஜ்யத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாகியுள்ளது, ஆனால் நீ அமைதியாக இருக்கின்றாய். இதோ பார்த்தீர்களா, இதுதான் அந்த திருடன். இப்போதெல்லாம் இவனுக்கு அரண்மனைக்குள் ஓடி விளையாடுவது வழக்கமாகிவிட்டது. இப்போது நீங்கள் மண்ணை பற்றி பேசினீர்கள் அல்லவா? இதோ பாருங்கள், இந்த மண் தானே அது. கவனமாக பாருங்கள். நீங்கள் அனுமதி அளித்தால் நான் உங்களை சபைக்கு அழைத்து செல்கிறேன். அங்கு மகாராஜா தனானந்தனும் வந்திருக்கும் விசேஷ விருந்தாளியும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னை அரசர் சல்யூக்கஸ் வாழ்க! 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 வாருங்கள் நண்பரே. உங்களை மகதத்திற்கு மீண்டும் நான் வரவேற்கிறேன். வந்து அமருங்கள். சற்று பொறுங்கள். தங்களது இடம் இங்கு அல்ல, அங்கு. இதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் செல்யூகஸ். மகதத்தில் எனக்கு அருகில் அமர்வதற்கு ஒருவருக்குத்தான் அதிகாரம் உள்ளது. அவள்தான் என் அன்பு சகோதரி துர்தரா. நான் ஏன் தவறாக நினைக்கப் போகிறேன்? இளவரசி துர்தராவை பார்க்கும்போது என் மகள் ஹெலனாவின் நினைப்புதான் வருகிறது. குஷாம்பீட் இளவரசியே, என்னுடைய அரண்மனையில் என்னுடைய சிம்மாசனத்தின் விலை மதிப்பற்ற வைரம் திருடு போயிருக்கிறது. இதை பற்றி நீ ஏதாவது கூற விரும்புகிறாயா அடிமையே?
இல்லை, எனக்கு அந்த வைரத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆச்சாரியரே, சந்திரகுப்தன் ஒரு திருடன், அவன்தான் வைரத்தை திருடினான் என்று ஒருவேளை மகாராஜா தனானந்தனுக்கு தெரிய வந்தால்? இங்கு எல்லையில் சில கிராமங்கள் இருக்கின்றன. அவற்றை நம் பக்கம் இழுப்பது அவசியமாகும். அரண்மனையில் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறுகிறேன். இந்த விஷயம் பாடலிபுத்திரம் முழுவதும் தெரிந்திருக்கும். ஆனால் அனைவருமே அமைதியாக இருக்கிறார்கள். அப்படியென்றால் திருடனை தனானந்தன் பிடித்து விட்டாரா? இந்த அமைதிக்கு காரணம், எல்லாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று தனானந்தன் விரும்புகிறான். எனக்கு புரியவில்லை ஆச்சாரியரே. வைரத்தை திருடிய நம்பிக்கை துரோகி யார் என்று தனானந்தன் நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவான். இருப்பினும் இன்று அல்ல. இன்று இந்த நேரத்தில் அரண்மனையில் அனைவரும் மௌனமாக இருக்க வேண்டும். இந்த திருடு பற்றிய விஷயம் அரண்மனைக்கு வெளியில் செல்லவே கூடாது. ஏனென்றால் இன்று நம் அரண்மனைக்கு ஒரு முக்கியமான விருந்தாளி வர இருக்கிறார். அவரை சிறப்பாக வரவேற்பது நம்முடைய கடமையாகும். வர இருக்கும் விருந்தாளிக்கு நடந்த விஷயம் தெரிய வந்தால் இதை அவமதிப்பாக அவர் எடுத்துக்கொள்வார். அது மட்டும் இல்லாமல் எனது ஆசையும் நிறைவேறாது. அது போன்று எதுவும் நடக்கக்கூடாது என்று நான் ஆசைப்படுகிறேன். பாவம் தனானந்தன். ஏனென்றால் தன்னுடைய விலைமதிப்பற்ற வைரத்தை கோட்டை விட்டுவிட்டு நம்முடைய கஜானாவில் சொத்தை நிரப்பி வைத்து விட்டான். ஒரு தவறான செய்கைக்காக இவ்வளவு பெரிய விலை. அரசர் செல்யூக்கஸை பாடலிபுரத்திற்கு வரவேற்கிறேன். நான் இங்கு வந்ததில் தனானந்தனுக்கு விருப்பமில்லை என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவர் வந்து எங்களை வரவேற்காமல் தன் மந்திரியான உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். மகத அரசர் தன் வைபவத்திற்காக, தங்களுடைய பெருமைக்காக மகத சிம்மாசனத்தில் அமர்ந்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை எனக்களியுங்கள். நான் உங்களை உள்ளே அழைத்துச் செல்கிறேன். எங்கள் மகாராஜாவை நீங்கள் தரிசிக்கலாம். அடக்கடவுளே, இது அதே வைரம்தான். நீ இந்த மகத நாட்டின் ஆசாரிதானே? இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்த வைரம் மகாராஜா தனானந்தன் சிம்மாசனத்தில் பதிந்திருக்கும் மிகவும் விலை மதிப்புள்ளது. முன்பு ஒரு நாள் பிப்ளிவான் அதிகாரங்களை பெற்றபோது அந்த அரசவையில்தான் இந்த வைரம் கிடைத்தது. நானே இதை சரிபார்த்து மகாராஜா சிம்மாசனத்தில் இதை பதித்தேன். மகாராஜாவிற்கு இந்த வைரம் மிகவும் பிடிக்கும். ஆனால் இது காணவில்லை என்றால் அவர் மிகவும் கவலைப்படுவார். இவ்வளவு நேரம் எத்தனை தலைகள் வெட்டப்பட்டு இருக்குமோ தெரியாது. நீங்களே இதை அவரிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். பிடியுங்கள் இவனை. என்னவாயிற்று அரசே? நான் உங்களை பற்றி ஏதாவது தப்பாக கூறியிருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். இது எத்தனை வலுவானது, எவ்வளவு அதிசயம் மிக்கது என்ற தகவலை மட்டும் கூறு. கூறுகிறேன் மகாராஜா. இதை போல் கடுமையான வைரம் இந்த உலகத்திலேயே இல்லை. இதில் எவ்வளவு ஜொலிப்பு இருக்கிறதோ அத்தனை கடுமையும் உள்ளது.
கடினமானதையும் இது அறுத்துவிடும். மிக்க நன்றி. இதைத்தான் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இந்த வைரத்தின் சக்தி என்னவென்று உனக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் நீ சாவுக்கு காத்துக் கொண்டிரு. இந்த செல்யூக்கஸ் எவ்வளவு கடுமையானவன் என்று இப்போது இவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். வைரத்தை விட நான் கடுமையானவன். வெகு விரைவிலேயே உன்னிடம் இருக்கும் அத்தனை விலை உயர்ந்த பொருட்களும் என்னுடைய கைப்பிடியில் வந்துவிடும். என்னுடைய வழியில் யார் தடையாக வந்தாலும் அவர்களுக்கு நான் மரணத்தை எழுதி விடுவேன். உனக்குதான் முதல் பாடம். இந்த சபையில் நிறைந்திருக்கும் அனைவரும் நான் உன்மேல் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று என்னிடம் புகார் கூறிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் எவர் பேச்சையும் கேட்கவில்லை. உன் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் இப்பொழுது நான் நம்பிக்கை வைத்தவன் எனக்கு நெருக்கமானவன். அவன் எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து விட்டான். அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை உடைத்து விட்டான். என்னுடைய அரண்மனையில் என் சிம்மாசனத்தில் இருந்த விலை மதிப்பற்ற ஒரு வைரம் திருடு போய்விட்டது. இதை பற்றி நீ ஏதாவது கூற விரும்புகிறாயா அடிமையே? உங்கள் அனைவருக்கும் இந்த விஷயம் நன்றாகவே தெரிந்திருக்கும். நமது மகாராஜாவிற்கென்று சில விசேஷ பொருட்களும் அவர் மீது அன்பும் உள்ளது. நீங்கள் எதையாவது திருடலாம் என்ற எண்ணம் கொண்டாலே மகாராஜா அதை வெறுப்பார். என்று அதுதான் நடந்திருக்கிறது. நான் சொன்ன அந்த விசேஷ பொருள் அவரது சிம்மாசனத்தில் உள்ள வைரம். அது திருடப்பட்டிருக்கிறது. உங்களில் எவருக்கேனும் அது பற்றி தெரிந்திருந்தால் இப்போதே அதை இங்கு கூறிவிடலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நடந்தது பொய்யோ அல்லது உண்மையோ அதன் மீது மகாராஜாவிற்கு வெறுப்பு வரும். இப்பொழுது நான் கூறியது முற்றிலும் உண்மை, கற்பனை அல்ல. தெரிந்து கொள்ளுங்கள். உங்களில் யாருக்காவது நம்பிக்கை இருந்தால் இங்கு வந்து தெரிவியுங்கள். தானாக முன்வந்து கூறிவிட்டால் நல்லது. இல்லை என்றால் திருடனோ அல்லது இவ்விஷயத்தை பற்றி தெரிந்தவர்களோ அவர்களுக்கு ஒரே தண்டனை தான், அது மரண தண்டனை. உங்களில் எவருக்கும் இதை பற்றி எதுவும் தெரியாது என்றால் மகாராஜா உங்கள் அனைவரையும் சந்தேகித்து அவருக்கு தண்டனை அளிக்கலாம். சேனாதிபதி பத்ரசால், நேற்று எத்தனை சேனைகள் இருந்ததோ அத்தனை சேனைகளையும் மகாராஜா முன்வந்து நிற்க சொல். நீங்கள் அனைவரும் அந்த வைரம் மகாராஜாவின் கையில் கிடைக்கும் வரையில் சந்தேகத்திற்குள்ளானவர்கள்தான். எப்போது அந்த திருடன் கிடைக்கிறானோ அடுத்த கணமே அவனது தலையை மகாராஜா தன் கைகளினால் வெட்டி எறிந்து விடுவார்.
என்னுடைய புதிய சுவாமி இருக்கிறாரே, அவர் மிகவும் விசித்திரமானவர். எனக்கு பிடிக்காத காரியங்களை எல்லாம் அவர் செய்ய சொல்கிறார். ஒருவேளை அந்த வைரத்தை சந்திரகுப்தன் தான் திருடி இருப்பானோ? கடவுளே, வீரபத்ரனின் தாயிடம் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறேன். என்ன, அனைவரும் நலம்தானே? நீ மிகவும் தாமதமாக வந்திருக்கிறாய். ஆமாம், அது சிறிது நேரமாகிவிட்டது. வைரம் திருடு போன விஷயம் இங்கு பரவிவிட்டது போல் தெரிகிறது. இங்கு என்னதான் நடக்கிறது? சரி, கூறுங்கள், இது எப்படி நடந்தது? நீங்கள் அனைவரும் அங்கிருக்கும் பொழுது அந்த வைரம் எப்படி திருடு போனது? இதற்கு முக்கிய காரணம் என்ன? தனமா, லோபமா, அல்லது வேறு ஏதாவதா? நான் கொடுத்துக் கொண்டிருக்கும் வருமானம் உங்கள் அனைவருக்கும் போதவில்லையா? கூறுங்கள், பதில் கூறுங்கள். மௌனம் காக்கிறீர்கள். உங்களுடைய இந்த மௌனமே எனக்கு கூறுகிறது உங்களிடம் என்னுடைய கேள்விகளுக்கான பதில் இல்லை என்று. ஆகட்டும், உங்களுக்கு 2 வழிகள் உள்ளது. உங்களுடைய ரொட்டி துண்டில் சிறு சிறு கண்ணாடி துண்டுகள் இருக்கிறது, அதை உண்ண வேண்டும். ஒருவேளை அது உங்களுக்கு வலி தந்தால் பிறகு இதை உபயோகித்து தண்டித்துக் கொள்ள வேண்டும். முடிவு இப்போது உங்களுடையது. பத்ரசா, இவர்கள் அனைவருமே நல்ல சேவகர்கள். வேறு எவரோதான் திருடி இருக்கிறார்கள். அதனால் நம் தேடுதல் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அத்தாய், இதோ பார் சந்திரா. சற்று இருங்கள். நான் நினைத்தது நடந்து விட்டது.
நான் உங்களைத்தான் தேடினேன். சந்திரா, பிரச்சனை மிகவும் பெரிதாகிவிட்டது. மறைக்காமல் உண்மையை கூறிவிடு. அந்த சிம்மாசனத்தின் வைரத்தை நீ திருடவில்லையே, அதற்காகத்தானே நீ அரண்மனைக்கு வந்தாய். உண்மையை கூறிவிடு. தாயே, இதுவரை நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்டீர்கள். இப்போது நீங்கள் நான் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். அப்போதுதான் நான் உண்மையை கூறுவேன். இந்த சால்வையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நன்கு கவனித்து பாருங்கள். இது என்னுடைய பழைய சுவாமி லுப்தக்கிடம் இருந்தது. இதை மறைத்து வைத்திருந்தார். இதில் பிப்ளிவான் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் பிப்ளிவானின் ராணியாகத்தானே இருந்தீர்கள். இந்த சின்னத்தோடு தானே நான் அந்த சால்வையை சந்திரனோடு வைத்திருந்தேன். தாயே, ஏதாவது அனுமானம் தோன்றுகிறதா? இது எப்படி லுப்தக்கிற்கு கிடைத்திருக்கும்? தாயே, நீங்கள் கூறும் பதிலில்தான் என் தாயை பற்றிய விஷயம் இருக்கிறது. என்ன யோசிக்கிறீர்கள் தாயே? நிச்சயம் இது பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? நான் அந்த மெய்காப்பாளன் சந்திரகுப்தன் எங்கு சென்றான்? இங்குதானே இருந்தான். உனக்கும் அந்த அடிமைக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் அவன் மேல் இவ்வளவு அன்பு காட்டுகிறாய்? நீ இங்கிருந்து உடனே சென்று விடு. அவர்கள் உன்னை பார்த்து விட்டால் ஆபத்து. சென்று விடு. முடியாது தாயே. முதலில் என் கேள்விக்கு நீங்கள் பதில் கூறுங்கள். இந்த சால்வையை பற்றிய விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் என்னிடம் மறைக்கிறீர்கள். சந்திரா, எதுவும் பேசாதே. நீ உடனே இங்கிருந்து சென்று விடு. வேண்டாம், அவர்கள் பார்த்து விட்டால் வேண்டாம், சென்று விடு. நில்லுங்கள் நண்பர்களே. யாரை தேடுகிறீர்கள்? இதோ இங்க இருக்கிறான். ஆஹா, நான் இங்குதானே இருக்கிறேன். உன்னை மகாராஜா அழைக்கிறார், சீக்கிரம் வா. அப்படியா? சரி, வாருங்கள். காப்பாற்றுங்கள் கடவுளே. தனானந்தன் சந்திரகுப்தனை திருடன் என்று நினைத்துவிடக்கூடாது. எங்கே போயிற்று அந்த வைரம்?